சென்னை ஓட்டேரியை சேர்ந்தவர் தினேஷ்குமார். இவர் அயனாவரத்தில் வெள்ளி நகை கடை வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி சவுகார்பேட்டையில் உள்ள ஒரு கடையில் 26 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி கட்டிகளை விற்றுவிட்டு பணத்துடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். சென்னை புளியந்தோப்பை அடுத்த ஓட்டேரி அருகே சென்று கொண்டிருந்த போது அவரது பணப்பை தவறி கீழே விழுந்தது. இதை கவனிக்காத தினேஷ்குமார் ஓட்டேரியில் SRP சிட்டி சென்டர் அருகே சென்றபோது பணப்பை கீழே விழுந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தினேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் ஓட்டேரி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா பதிவுகள் மற்றும் வாகன பதிவு எண்ணை கண்டுபிடித்த போது பணப்பையை எடுத்து சென்ற புளியந்தோப்பு KP பார்க்கை சேர்ந்த அசோக் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அசோக்கை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அசோக் கடந்த 9ஆம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை காவலில் எடுத்து குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் 18 லட்சம் ரூபாய் ரொக்கம் மீட்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 8 லட்சம் ரூபாய் பணத்தில் தனது மனைவிக்கு 2 சவரன் சங்கிலியும் மகனுக்கு இருசக்கர வாகனமும் வாங்கி கொடுத்ததாகவும் மாதங்களுக்கு முன்பு அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டதாகவும் தனது வாக்குமூலத்தில் அசோக் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அசோக்கின் மனைவி கவிதா உள்ளிட்ட மேலும் 3 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.